ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவையரும்பு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கருப்புளுந்து லட்டு. இந்த மாதிரி கருப்புளுந்துல லட்டு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டு வர்றதுனால எலும்புகள் வலுப்படும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கருப்புளுந்து லட்டு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. கருப்புளுந்தை ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு டைம் நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த கருப்புளுந்தை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா கருப்புளுந்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கைவிடாம வறுத்து விட்டுக்கோங்க. கைவிடாம வறுத்து விடும்போது தான் எல்லா பக்கமும் வறுபட்டு வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் வறுபட்டிருக்கும், இன்னொரு பக்கம் வறுபட்டிருக்காது, அப்படி ஆயிரும். அதனால கைவிடாம வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. கருப்புளுந்து வறுபட்டுருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்க வறுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மனம் வருங்க. அந்த ஸ்டேஜ்ல கருப்புளுந்து நல்லா வறுபட்டிருக்குன்னு தெரிஞ்சிரும். கருப்புளுந்து நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை ஏன் ஆட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் உளுந்துல லட்டு செஞ்சு சாப்பிடும்போது பல்லில் ஒட்டும், அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்ட்டு நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு சுக்கை இந்த மாதிரி இடிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுக்கு ஆட் பண்ணுறதுனால வாயு தலை பிடிக்காம இருக்கும். ஏன்னா உளுந்துல வாயு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வறுத்தாவே போதும். 1 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதையே ஒரு தடவை நல்லா சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி சலிச்சுக்கிறதுனால ஃபைன் பவுடர் கிடைக்குங்க. அது இந்த லட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் இந்த அளவுக்கு அடிபடாமல் இருக்குங்க. இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துட்டேன். அதையும் அதே போல் சலிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் சலிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு அடிபடாத உளுந்து கிடச்சிருக்கு. இதை நம்ம இட்லி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவைப்படாது. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதில் உளுந்து அளந்தீங்களோ அதில் 3/4 பக்கம் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெல்லம் நல்லா கரையட்டுங்க. பாகுபதம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாவே போதும். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ உளுந்து மாவை ஆட் பண்ணிடலாம். எல்லா உளுந்து மாவையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கரெக்டாக ஆயிரும். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமும் கரெக்டாக கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஆற வச்சிட்டிங்கன்னா இது உருண்டை பிடிக்க வராது. அதனால சூடு இருக்கும்போது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு வச்சுட்டேங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பெண் குழந்தைங்களுக்கு உளுந்தை நீங்கள் களியாவோ அல்லது கஞ்சியாவோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு தந்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கருப்புளுந்துல லட்டு செஞ்சு சாப்பிட்றதுனால உடலுக்கு எந்த வகையில் பயன் தரணும், அது மட்டும் இல்லாமல் பக்க விளைவுகள் எதாவது இருக்கானோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். இது எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கருப்புளுந்தில் நீங்கள் லட்டு செஞ்சு டெய்லி ஒரு டைம் சாப்பிட்டு வர்றதுனால எலும்புகள் பலம் பெறும்.
இந்த லட்டை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் பால் கொடுக்குற தாய்மார்களும் கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் பால் கொடுக்கும்போதும் அதிக அளவு கால்சியம் சத்து தேவைப்படும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி லட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு வர்றதுனால உடலுக்கு வலு சேர்க்கும். அடுத்ததாக கருப்புளுந்தில் அதிகப்படியான இரும்புச்சத்து இருக்கிறதுனால இந்த லட்டை ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது அனிமியா நமக்கு வராதுங்க. கருப்புளுந்து லட்டை டெய்லி ஒன்றுன்னு பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அனிமியா ப்ராப்ளம் இல்லாமல் பிற்காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இது கொடுங்க. கருப்புளுந்தில் அதிகப்படியான கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்ம எலும்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்குமே எலும்பு பலம் பெறது ரொம்ப முக்கியங்க. போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இந்த லட்டு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்டு வர்றதுனால மூட்டு வலி மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் நமக்கு வராது. இந்த கருப்புளுந்தை நம்ம ரெகுலரா சாப்பிட்டு வர்றதுனால ரத்த நாளங்கள் எல்லாம் நல்லா சீரா இயங்க உதவிகரமா இருக்கும். அதனால இதயத்துக்கு ரொம்ப பலம் சேர்க்கும். இதயத்துக்கு கருப்புளுந்து ரொம்ப நல்லதுங்க. கருப்புளுந்து எலும்புக்கு மட்டும் இல்லாம ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. வெயில்னால ஸ்கின்னுக்கு ஏற்படுற பாதிப்புல இருந்தும் ஸ்கின்ல ஏதாவது தழும்புகள் இருந்தாலும் அதிக மறைய வைக்கிறதுக்கு இந்த கருப்புளுந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கருப்புளுந்து எலும்புகளுக்கு மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த கருப்புளுந்தை ரெகுலரா சாப்பிட்டு வரதுனால தூக்கமின்மை எல்லாம் சரியாயிருங்க. உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கருப்புளுந்துல இருக்கிறதுனால உடல் ரொம்ப சக்தி பெறும். அதனால நம்ம சுறுசுறுப்பாகவும் தெம்பாவும் இருக்க முடியும். கருப்புளுந்துல அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுனால இது ரெகுலரா சாப்பிட்டு வரும்போது இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு கருப்புளுந்து அதிகமாக பழக்கி விடுங்க. அது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். கருப்புளுந்துல நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்துல நிறைஞ்சு இருக்கு. கருப்புளுந்துல நம்ம என்ன செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப சக்திங்க. கருப்புளுந்தை நம்ம ரெகுலரா சமைக்கிற உணவுல அதிகப்படியா சேர்த்துக்கிட்டீங்கன்னா பல வகையான நன்மைகள் நமக்கு உண்டாகும். குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இடுப்பு வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருங்க. பெண் குழந்தைங்களுக்கு 10 வயசுல இருந்து இந்த கருப்புளுந்து லட்டு, கருப்புளுந்து கஞ்சி, கருப்புளுந்து களி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிற்காலத்துல அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கர்ப்பிணி பெண்களும் இந்த கருப்புளுந்து லட்டு தயங்காம சாப்பிடலாம். பாலூட்டும் தாய்மார்களும் இந்த கருப்புளுந்து லட்டு டெய்லி 1 வீதம் சாப்பிட்டீங்கன்னா இடுப்பு எலும்புக்கு ரொம்பவே நல்லது. கருப்புளுந்துல அதிகப்படியான சத்துக்கள் இருந்தாலும் கருப்புளுந்து அதிகமா சாப்பிட்றதுனால சில பக்க விளைவுகளும் ஏற்படுது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். கருப்புளுந்தை நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால உடம்புல யூரிக் அமிலத்தோட அளவு அதிகமாகுது. இதனால சிறுநீரக பிரச்சனை ஏற்படலாம். கருப்புளுந்து அதிகமா நம்ம எடுத்துக்கிறதுனால பித்தப்பையில கூட கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உளுந்த அதிகப்படியான அளவு எடுத்துக்கிறதுனால வாயு தொல்லை ஏற்படுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குங்க. அதனால கருப்புளுந்துல நீங்க கஞ்சி செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி லட்டு செஞ்சாலும் களி செஞ்சாலும் சுக்கு பொடி கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இதனால வாயு தொல்லையிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது தாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அளவோடு எடுத்துக்கிறதுனால அதிகப்படியான நன்மைகள் தான் இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி லட்டு ப்ரிப்பேர் பண்ணி டெய்லியும் ஒரு லட்டுன்ற விதம் சாப்பிடுங்க. ஹெல்த்தியா இருங்க. இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த கருப்புளுந்து லட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கருப்புளுந்து லட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.